அதை விட 2 மடங்கு வரத்தை அப்போ நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் என் பேரை சொல்லி பூஜை பண்ணுவாங்க, என்ன தெய்வமா பாப்பாங்க. கோயில இருக்கிற அம்மனுடைய விக்கிரகத்துக்கு செய்யற பூஜை புனஸ்காரங்களை விட அதிகமா எனக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அவளுக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையும் இந்த விருப்பாட்ச சாஸ்திரிக்கு செய்வாங்க. ஹிரண்யகசிபுவோட கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அம்மனுக்கு பூஜை செய்ய முடியாது என்ற ஆதங்கமா, இல்ல அவளுடைய சக்தி குறைஞ்சிடுமே என்ற பயம்? அம்மன் பக்கத்திலே தெய்வமா உட்காரணும் தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நடக்காது, எழுதி வச்சுக்கங்க. அம்மனுக்கு பக்கத்துல பிரகார தெய்வமா சத்தியமா நான் உட்கார மாட்டேன். அம்மன் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே உட்காருவேன். இன்னும் 66 நாட்கள் தான் மிச்சம் இருக்கு. 66வது நாள் உற்சவம் சாதிச்சு காட்டுறேன். என்கிட்ட என்ன குறை இருக்கு? என்னுடைய லட்சியம் ஏன் நிறைவேறக்கூடாது? ஸ்ரீ சக்கரம் ஏன் என்னோட கைக்கு வரக்கூடாது? நிச்சயம் வரும். அதுக்கு இன்னும் வெறும் 66 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்ரீசக்கரம் மேல வந்து தரிசனம் கொடுக்கற மாதிரி சித்தர் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ரீசக்கரத்தை அடையறதுக்காக சில சுயநலக்காரங்க ராஜா காலத்திலேயே முயற்சி பண்ணாங்கன்னு கேள்வி. எத்தனையோ கதை சொன்னாங்க. அந்த நேரத்துல நீ பிறக்கவே இல்லை. 21 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் தரிசனம் கொடுக்கற நேரம் வந்தப்போ அந்த ஸ்ரீசக்கரத்தை யாரோ அபகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்க தாத்தாவுக்கு தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் ஸ்ரீ சக்கரத்தை பூஜை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவரு அந்த சக்கரத்தை காப்பாத்துறேன்னு எழுந்தாரு. துறவி, சாமி, சித்தர்னு எல்லாரும் பின்னாடி ஓடினாரு. அந்த ராஜா காலத்து சித்தரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறேன், அவரு இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவரால் மட்டும்தான் சக்கரத்தை காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு. அந்த சித்தரை தேடிக்கிட்டு போனவரு திரும்பி வரவே இல்லை. சக்கரத்து மேல இருந்த பக்தியால தானே தாத்தா இப்படி எல்லாம் பண்ணாரு. பதிலுக்கு அவ நல்லது செய்ய வேண்டாம், காலம் பூரா உங்களை அழ வச்சுட்டாலே. அவ பண்ணது எல்லாமே துரோகம் தான். இருந்தாலும் அவளையே நம்புங்க, யாரு புரிய வைப்பா? அம்மா, அம்மா, பாயசம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏண்டா? அம்மா, இந்த பாயசத்தை ஒரு டப்பால போட்டு கொடுங்க. யாருக்கு? சச்சியண்ணனுக்கு தான்.
அவருக்கு எதுக்குடா? இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர்தான். எனக்கு புரியலையேடா. சச்சியண்ணா என்கிட்ட நீங்க யாரும் ஊரை விட்டு போக மாட்டீங்க, அது ஏன் பொறுப்புன்னு சொல்லியிருந்தாரு. சொன்னது செஞ்சுட்டாரு. சாஸ்திரிகள் மூலமா விஷயத்த சொன்னார், அவ்வளவுதான். டே வித்யா, உன் மூளை வேலையே செய்யாதா? சச்சிதானந்த் நமக்கு உதவி செய்வானா? அம்மா, இவளுக்கு சச்சியண்ணனை பார்த்தாலே பிடிக்காது, அதனாலதான் இப்படி பேசுறா. உங்களை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேன்னு சச்சியன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவர் நமக்காக அவங்க அப்பா கிட்ட பேசி நம்ம அப்பாவுக்கு தண்டனை வராம பாத்துக்கிட்டாரு. இத நான் நம்பணுமா? நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். அம்மா, சச்சியன் எனக்கு பாயசம்னா ரொம்ப இஷ்டம். ஒரு டப்பால குடுக்கறியா? நான் போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாம்டா, அவன் சகவாசமே எனக்கு சரியா படல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பேசவே வேண்டாம். சச்சியனை நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. கொஞ்சம் பாயசம் கொடுக்கறதுல என்ன தப்பு? சரிப்பா வித்யா, நான் டப்பால போட்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு வா. ஆனா நம்ம வீட்ல செஞ்சதை அவர் சாப்பிடுவாரா? அம்மா, சச்சியனை ரொம்பவே நல்லவர். அவர் அந்த பேதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீங்க கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். வித்யா, சச்சிதானந்த பத்தி நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, அவன் பார்வை சரியில்லை, அவன் நல்லவன் இல்லைன்னு. சொன்ன. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்ல செஞ்ச பாயசத்தை அவனுக்கு கொடுக்கணுமா? உனக்கு கொஞ்சமாவது தன்மானம் இருக்கா? நான் உன்னோட அக்காடா. என் சுயமரியாதை உனக்கு முக்கியம் இல்லையா? உன்னோட சுயமரியாதை குறையிற அளவுக்கு நான் எந்த வேலையும் செஞ்சதில்லக்கா. இனிமேலும் செய்ய மாட்டேன். அவன் கூட நீ சேராதுடா, நல்லதில்ல. சொல்றேன்னு தப்பா நினைக்காதக்கா. அவன் உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கல, உன்னை பத்தி தப்பாவும் எதுவும் பேசல. ஏதோ தெரிஞ்ச பொண்ணுங்கிறதால போகும்போது திரும்பி பாக்குறான். அதை நீ பெருசு பண்றேன்னு தோணுது. உனக்கு புரியாதுடா. ஒருத்தன் நம்மள பார்க்கும்போது எந்த பார்வையில பாக்குறான்னு எல்லா பொண்ணுக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிடும். அது இயற்கை எங்களுக்கு கொடுத்த வரும்டா. அவனோட எண்ணமே சரியில்லை. எனக்கும் மூளை இருக்குக்கா. நீ சொல்ற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருந்தா நான் அவனை சும்மா விட மாட்டேன். அப்படி இல்லாம ஒருவேளை சச்சியண்ணா நல்லவரா இருந்தாருன்னா நாம அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டோன்னு அர்த்தம். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? இருந்தாலும் சச்சியண்ணன் கெட்டவன்னு எனக்கு என்னமோ தோண மாட்டேங்குது. அதனாலதான் அவர் செஞ்ச உதவி எனக்கு பெருசா தெரியுது. நீ சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் எப்பவுமே அவர்கிட்ட பேசுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் தப்பா பேசினாருன்னா அன்னைக்கு இருக்கு அவருக்கு. பிரச்சனை பண்றதுக்கு பதிலா விலகி இருக்கிறது நல்லதில்ல. நீ எதுக்காக பயப்படுற? மனசுல கெட்ட எண்ணம் இருந்தா அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். பொறுத்திருந்து பாப்போம். சொந்த அக்காவை பணிய வைக்க போறேன்ற அவன் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு முக்கியம்.